ஓகே கைஸ், ஸோ நம்ம அக்ரி எக்ஸ்போ எப்படியோ ஒரு டைம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தேன்னா நம்ம இப்போது எந்த வழியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டு காரமடையிலேருந்து இப்படி முள்ளி, வெள்ளியங்காடு, முள்ளி, கெத்தை, மஞ்சூர், ஸோ இப்படி போகிறோம். ஓகே, ஸோ ஊட்டி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வழி இருக்குது. கீழே இப்போ மேட்டுப்பாளையம் அந்த சைடு இருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 3 வழி. ஒன்று கோத்தகிரி ரோட்டில் வரலாம், இன்னொன்று மேட்டுப்பாளையம், பர்லியார், குன்னூர் அந்த ரோட்டில் வரலாம். இன்னொரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா இது மஞ்சூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் வரலாம். ஸோ இந்த ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 2 hours ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம போக போகிறோன்னு பாருங்களேன். ஓகே, ஓமா இதுனா மேகமூட்டமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அதோ ஹில்ஸ் பாருங்கள், எவ்வளோ மவுண்டெயின் எவ்வளோ ஹைட்டு அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அதை தாண்டி தான், அதாவது அதுக்கு பேரலாக இந்த பக்கம் இருக்கும். ஸோ அங்கே அதை தாண்டி தான் நம்ம வந்து ஊட்டி போனோம். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடெலாம் மழை அடிச்சிட்ருக்கு போல். ஸோ அதனால தான் க்ளவுட் அப்படி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் என்ன வெயில்னு. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் அவ்வளோக்கு வரவே வராது, வண்டியை பார்க்குறது ரேரு தான். ஆனால் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யானை இருக்கும், காட்டெருமை இருக்கும், கரடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விலங்குமே இங்கே வந்து வரும். மேலே இருக்கிற அந்த மவுண்டெயினுக்கு தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள் இப்போ இருக்குன்னு, இங்கே எவ்வளோ வெயிலாக இருக்குது. நீ கொஞ்சம் இப்படியே போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்ம்லேருந்து பார்த்தா ஒரு 6-7 மவுண்டெயின் தெரியுது இல்லையா. ஸோ அந்த மவுண்டெயின்குள்ளே தான் நம்ம பூந்து வந்துட்டுருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து பார்க்கும்போது பெருசாக உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மவுண்டெயின்ஸ் நிறைய இருக்கும். அதை தான் இப்போ வந்து கிராஸ் பண்ணி நம்ம போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 செக் போஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லாம் செக் பண்ணி இந்த சைடு போகிறவங்களா இருந்தால் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. இது வந்து அத்திக்கடவு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நியூஸ்லலாம் வந்துட்டு இருந்துச்சு. அத்திக்கடவு அவிநாசி தண்ணின்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொண்டு போகிறதுக்கு, கோயம்புத்தூர் கொண்டு போகிறதுக்கான பிளான் அது, அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ன்றது. ஸோ வந்து பார்த்தோம்னா காட்டுற பாருங்க இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். மங்கீஸ் இவங்க வண்டிக்குள்ளே ஏறிடுவாங்க இப்போ விட்டோம்னா. இது பாருங்கள் இப்படி இருக்கு. வா, சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடு பார்த்தோம்னா பாருங்கள் பழைய டேம், பழைய பிரிட்ஜ் இருந்துருக்காட்டிருக்கு அதில். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இருக்குது. மழை அடித்ததுன்னு வைங்களேன், இன்னும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். இதுதான் அத்திக்கடவு. இங்கேருந்து குடிக்கிற தண்ணி தான் அவிநாசி. அது சக்ஸஸ் என்ன ஆச்சுன்னு தெரில. பட் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நியூஸ்லலாம் பேசிகிட்டு இருந்த திட்டம் அத்திக்கடவு இதுதான். சிங்கிள் ரோடு தான், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான் இருக்கும். ஸோ சைட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். ஈவினிங் 6 o'clock மேலே போகிறது கொஞ்சம் டேஞ்சரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிரும்.
ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். தெரியாதவங்க வந்து மாட்டோன்னா முடிஞ்சது அவ்வளோதான். இங்கே இந்த ரோட்டில் வந்து சுத்தமாக டவரே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டவரே சுத்தமாக இருக்காது இந்த ரோட்டில். ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பழங்குடியினர் இருக்காங்களே, ஸோ ட்ரைபல் பீப்புள், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஊர் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வழியெல்லாம் கீழெல்லாம் இறங்கி போவாங்க. காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் மேலே எல்லாம் செம்ம மலை. இப்போ அந்த டார்க்குள்ளே தான் நம்ம வந்து போய் சேர போகிறோம். எப்படி இருக்குன்னு இறங்கி காட்டுறாங்க. இல்லை இறங்குறதும் ரிஸ்க்கு. ஸோ என்னென்னா புளியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை எதுவும் பிடிக்காதுன்னு வைங்க. என்னன்னா இப்படியும் ஊட்டிக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். சிங்கிள் ரோடு பைக் ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு சூப்பரான அட்வென்ச்சராக இருக்குங்க. உங்கள்கிட்ட பைக் இருக்கா, ஊட்டி பிளான் பண்ணுறீங்களா, இந்த ரோட்டில் வாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வண்டியை படுக்க போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு. டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை, வண்டி இல்லை. இது வரைக்கும் நம்ம வண்டியை தாண்டி ஒரு 2 பைக்கு தான் போயிருக்கோம் இவ்வளோ நேரமாக. ஆல்மோஸ்ட் ஒரு 10-5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு பாருங்களேன். இதில் வந்து கீழே போனோன்னு வைங்களேன், ட்ரைபல் பீப்புள் அவங்களோட ஊர் தான் அது. இந்த சைடு அது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீடு தெரியுது பாருங்கள். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த சவுண்டு எலக்ட்ரிக் இது போயிட்டுருப்பாங்க. அந்த சவுண்டு எப்படி கேட்குதுன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, அங்கே பாருங்கள் மவுண்டெயினா, அங்கே அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள் இப்படி மேலே இருந்து அப்படியே கீழே ஒழுகுது மவுண்டனை தாண்டி. தெரியுதா? இது இங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் மலை, அங்கெல்லாம் டார்க்கு க்ளவுட்ஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு. அங்கெல்லாம் ஃபுல் மலை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு வந்து அப்படியே மலையிலேருந்து அப்படியே கீழே குதிக்குது பாருங்கள், வேவ்ஸ் மாதிரி. அது அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? க்ளவுட்ஸ் அப்படி மலையை தாண்டி அப்படி கீழே வர்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம அந்த க்ளவுட்ஸ்குள்ளே தான் இப்போ போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த வீடியோ அப்படி எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே ஒரு 10 minutes கழித்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூஷன் அதில் பார்க்கலாம். ஓகேயா? நம்ம ஏதோ தைரியமாக இறங்கிட்டோம். இங்கெல்லாம் இறங்குறது ரிஸ்க்கு. என்னென்ன இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. அதுவும் இந்த ரோட்டில் வந்து ரேரு, வண்டிக்கு போகிறதே ரேரு. அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யாரும் பிடிச்சா கூட நம்ம தப்பிச்சு ஓடினா கூட முடியாது. இன்னொரு வண்டியை வந்து அங்கே இருந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்னா கூட நம்மளால் போக முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக இந்த ரோட்டிலலாம் போயிட்டு இருந்திருக்கேன். முன்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தேன், இப்போது கொஞ்சம் வருஷமாக போகல. இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்களாம் ட்ரைபல் பீப்புள். இவங்களாம் இங்கேயே தான் இருப்பாங்க. நாயே பாருங்கள், வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. வாழையெல்லாம் போட்டு
அருமையாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. இது பேர், இந்த ஏரியா பேர் என்னன்னா மானார். இதுதான் மானார். இவங்களாம் அவங்க தான் என்னமோ விற்றுட்ருக்காரு போல அவர். என்னமோ விற்கிறாங்க. முருங்கைக்காய், வாழையெல்லாம் போட்டு யானைக்காடுங்க இதில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனையெல்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணுற ஏரியா அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் எல்லாம் போட்டு வாழையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபென்சிங் போட்டால் என்ன வேணாலும் பண்ணலாம் தான். பாருங்க என்னமோ வைக்கிறாங்க. இங்கே டவர் இருக்குது. ஓ மை காட், 4G கிடைக்குது பாருங்கள் இங்கே. ஓகே, ஸோ இதோ இப்போ தெரியுது கிளியராக. இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த ஸ்கையா க்ளவுட்ஸு. இதோ ஓ மை காட், ஸ்லோ பண்ணலாம். ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் சூரியன். அதுக்கப்புறம் அப்படியே மவுண்டெயின் வருதா, அது அப்படியே கன்னியூ ஆகிற மவுண்டெயின் அது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகும். அந்த க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒழுகி கீழே வருது பாருங்கள். ஸோ என்னன்னா இப்படி மவுண்டெயின் இருக்குன்னா இந்த இப்படி போய் இடித்து அது வந்து அப்படி கீழே வருது. இந்த சைடு ஃபுல் மலையாக இருக்கும். அந்த சைடு பார்ப்போம், நம்ம போகிற சைடு மலை இருக்குமா நான். நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வியூவெல்லாம் அப்பப்போ தான் பார்க்க முடியும், எப்போவுமே பார்க்க முடியாது. டவர் இருக்குது கைஸ். இது எப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பல வருஷமாகுது இங்கே டவர் இருக்குது. ஓ மை காட், பாருங்க நம்ம அந்த ஒழுகிற க்ளவுட்ஸ்குள்ளே தான் போக போகிறோம், மிஸ்ட்குள்ளே. பாருங்கள் நம்ம மேலேருந்து கீழே இறங்கி கீழே இதுதான் முள்ளி. இங்கே வந்து செக் போஸ்ட் கைஸ். ஸோ இங்கே வந்து எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. பட் நம்ம வண்டியை எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம நிறுத்துகிறாங்க. அண்ணா